நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வெறும் இந்த மல்பெரி இலையை மட்டும் வச்சு பண்ணக்கூடிய ஒரு தொழில்னால 28 நாள்ல வந்து 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும்னு நினைச்சா நம்புறீங்களா? உண்மைதாங்க. செரிகல்ச்சர், அதாவது பட்டுப்புழு வளர்ப்பு. இந்த பட்டுப்புழு வளர்ப்பு மூலயமா நம்ம 28 நாள்ல வந்து 1 லட்சம் வரைக்கும் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத வந்து நிரூபிச்சிருக்காரு. இவர் வந்து 1986 இருந்து இந்த பட்டுப்புழு வளர்ப்புல இருக்காரு. அவரை தான் இன்னைக்கு நம்ம நேரா போய் சந்திச்சு அவர் எப்படி ஆரம்பிச்சாரு, இப்ப வரைக்கும் அதை வந்து எப்படி கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு சில சென்டிமெண்ட் விஷயம் காரணங்கள்னால அவர் வந்து இந்த எண்ணெய் வந்து வீடியோல அவரோட முகத்தை வந்து வீடியோல காட்ட வேணாம், அதே மாதிரி அவர் பண்ற வேலைகளை காட்ட வேணாம் அப்படிங்கறத வந்து கேட்டுக்கிட்டாரு நம்ம கிட்ட. அதனால அவரோட வாய்ஸை மட்டுமே நம்ம வச்சு நம்ம அவர் எப்படி வளர்க்குறாரு அப்படிங்கிற அவரோட இடத்துலயே நம்ம போய் அவரோட வாய்ஸை வச்சு அவர் என்னென்ன இது பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்றத வச்சு நம்ம வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ வாங்க வந்துச்சு. அவங்களுக்கு பட்டுப்புழு ஐடியா வந்துச்சுன்னு சொன்னா, இது ஃபர்ஸ்ட் நாங்க எங்க வீட்டு பக்கத்துல வந்து பட்டு வளர்ச்சித்துறையில இருந்து அப்ப வந்து வாடகை வீட்டுல இருந்து அவங்க ஆபீஸ்ல இருந்து இருந்தாங்க. அண்ணன் ஒரு வளர்த்துட்டு இருந்தாரு. நம்மளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கவங்க அவங்க என்ன சொன்னாங்க, தரையிலேயே வளர்க்கலாம். அப்ப ஆரம்ப காலத்துல தரையில வளங்க, அப்ப கிலோ 35 ரூபாய் வச்சு, நான் சொல்றது 86ல. அப்ப தரையில வளர்ந்து சொல்ற இடத்துல நம்ம தோட்டமே பார்த்துட்டு லீஸ்க்கு, அதாவது பண்ணிட்டு உங்க தோட்டம்னா அவங்க வந்து பண்ணிட்டு நாங்க எல்லாமே நீங்க பொருள் எல்லாம் நட்டு கொடுத்துருங்க, பொருள் கொடுத்துருங்க, நாங்க வளர்த்து வர்ற வருவாயில ஆள் பயன் சொல்லி டீக்கா இருக்காங்க முதல்ல பெரியவங்க, அவங்க தோட்டமும் மொதல் நாங்க வளர்க்குறோம். ஒரு வருஷம் பார்த்தோம் அவங்க தோட்டம். அப்புறம் பண்ணுன்னு சொல்லி இன்னொருத்தர் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கிறதுல போய் கொஞ்சம் மாறி ஒரு 3 வருஷம் அவங்க சம்பாரிச்சு கொடுத்தோம். அப்பயும் 5000ம்னா பெரிய விஷயம். 87ல பண்ணினா 5000 வருதுன்னு சொன்னா, இப்போ வந்து நீங்க எவ்வளோ உங்களுக்கு 2500 எனக்கு 2500 அப்படி கொடுத்து வந்தோம். அது ஒரு 2 நிமிஷம் செஞ்சோம். அதுக்கப்புறம் சரி நம்ம இவ்வளவு சம்பாரிச்சு கொடுக்கணும், நம்ம சொந்தமாக செய்யணும். ஏன்னா அவங்க எங்களுக்கு ஒத்துழைக்கல சரியாக அந்த புழு வளர்ப்புக்கு. அதனால குத்தகைக்கு எடுத்து தோட்டம். அப்புறம் குத்தகை எடுத்து ஒத்தியில இருந்து அப்படி சொந்தமாக வாங்கணும். நல்ல ஒரு வளர்ச்சி இருந்துச்சு. அந்த டைம்ல நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு ரேட்டு வந்து 150 ரூபாய் பெரிய விஷயம். ஆரம்பத்துல 35 ரூபா இருந்தது, 150 வரையும் போச்சு. இப்ப அப்படி படிப்படியா கூடி இப்ப 900 போச்சு. இப்ப இந்த எலெக்ஷன் வந்துருச்சு, இந்த ரம்ஜான்னால விலை குறைஞ்சி இப்போ ஒரு 700 ரூபாய். இன்னைக்கு என்ன ரேட் 600 ரூபாய் ரேட். இன்னைக்கு 660 ரூபாய் போட்டிருக்காங்க. இது நல்ல தொழில், மாத வருவாய். மாசம் ஒரு இன்கம் வந்துச்சு. ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி. அதான் 2 ஏக்கர் இருக்கணும். 2 ஏக்கர் இருந்தாக்கா மாசம் இன்னைக்குள்ள ரேட்ல வந்து மாசம் ஒரு 80,000 எடுக்கணும். 2 ஏக்கர் இருந்தா நம்ம உழைப்பான 20,000 ரூபாய் செலவு வரும். ஒரு 80,000 இருக்கணும், 20,000 செலவு வரும். இது இல்லாத லேண்ட் வந்து நம்ம நிலத்துக்கு வந்து வருஷத்துக்கு எவ்வளவு தொழில் வரும் கண்டிப்பா கொடுக்கணும். கண்டிப்பா தொழில் வரும் கொடுத்தோம்னாக்கே ஈல்டு நல்லா இருக்கும். இல்லைன்னாக்கா அது வந்து அவ்வளவு கட்டுமானம் இருக்காது. இதுக்கு நடுறீங்களே இந்த இலையை எடுக்கிற அந்த மல்பெரி நடவு செய்யறதுலாம் எந்த மாதிரி பண்ணுவீங்க? அது வந்து இந்த குச்சியில நம்ம கரணை வெட்டி நம்மளும் போட்டுக்கலாம். விலையில நம்ம வாங்கிக்கலாம். போட்டு கொடுக்குறாங்க. ஒரு நாத்து வந்து 3 ரூபா 4 ரூபா வரைக்கும் இருக்குது. ஒரு நாத்து ஒரு ஏக்கருக்கு வந்து 5000 நாத்து போடுறோம். அது நடவு செஞ்சதுல இருந்து எத்தனை நாள்ல நம்ம இலையை பிடிங்க? 3 மாசம் குறைஞ்ச வச்ச 3 மாசம் இல்ல 4 மாசம். ஆனா தனிப்பட்டு அது மாத்திரம் இருக்கணும். மற்ற ஊர் எல்லாமே வைக்கிறாங்க. ஆனா வச்சோம்னா 5 மாசம் ஆயிரும். நம்ம நாத்து எடுத்து போட்டோம்னா 3 மாசத்துக்கு வளர்ப்பு நம்ம கொண்டு வர பொறுத்து இருக்கு. இந்த இலையை எடுத்துட்டு வந்து புழுவுக்கு வைக்கிறீங்க. இந்த புழுவுக்கு வந்து எப்படி வைப்பீங்க? இலை டெய்லி வைக்கிறதா இல்ல? டெய்லி இல்ல. முந்தி கட்டில வளர்த்த காலத்துல வந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு டைமா வந்து 5 கை தீனி கொடுத்தோம். ஆரம்பம் 84 86ல. இப்ப வந்து என்ன சொன்னா 2 தீனி கொப்பா வெட்டிடுவோம். காலையில ஒரு தீனி 6 to 7 கொடுத்துருவோம். சாயந்தரம் 5 to 6 கொடுத்துருவோம். ஒரு 2 மணி நேரம் வேலை. பெரிய விஷயமாக 2 மணி நேரம் வேலை. இலை வெட்ட 1 மணி நேரம், போடுறதுக்கு ஒரு மணி நேரம், 2 மணி நேரம். 4 மணிக்கு வந்தோம்னா 6 மணிக்கு முடிச்சிடலாம். நீங்க நாங்க 5 மணிக்கு வந்தாலும் நல்ல லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட்டு. அது அங்க இருந்து இங்க கொண்டு வர போய் மீனி வெட்டி போகும், நேரம் வெட்டி போட்டு வீட்டுக்கு இருப்போம். ஆமா, டெய்லி வைப்பீங்களா இலை? இல்ல தொழில் இருந்துச்சுன்னா வைக்க மாட்டோம். நாளைக்கு மோல் ஸ்டாப் ஆகுது, நாளைக்கு வைப்போம், 4 வைக்க மாட்டோம். புழு எப்போ தருவாங்க உங்களுக்கு? அவங்க வளர்த்த தேவையோ நம்ம தேவை இருக்கிறப்ப அவங்களுக்கு முன்பதிவு பண்ணணும். எனக்கு இப்ப நான் தேதியில புழு வேணும்னு சொல்லி அவங்க இப்ப நம்ம பேர பதிவு இருந்தா அப்ப தேதி கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் செலவோட வந்து அமௌண்ட் கொடுன்னு சொல்லி வாங்கிடுவாங்க. இப்போ உங்ககிட்ட புழு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை நாள் கழிச்சு அது கூடு கட்ட ஆரம்பிக்கும்? எங்ககிட்ட வந்தது வந்து கரெக்டா 18ஆம் நாள் கூடுக்கட்டும். ஒரு 17ஆவது நாள் 5 நாள் கழிச்சு நாங்க அப்படியே கூட பிரிச்சு 22ஆம் நாள் 24 நாள் மார்க்கெட்ல மார்க்கெட்டிங். இப்போதைக்கு என்ன ரேட் போகுது? இந்த ரேட் வந்து இந்த எலெக்ஷன்னால கொஞ்சம் குறைஞ்சு சில்க் ரேட் குறைஞ்சிருச்சு. அவங்க சில்க் ரேட் குறைஞ்சுன்னு சொன்னா கூடுதல் குறைப்பாங்க. ஆமா, இப்ப நான் போய் அன்னைக்கு அந்த கூடு பாத்தீங்கல்ல, நான் போய் 730 ரூபாய் பார்த்தேன். நம்ம ஐஎஸ் ரேட்டு இன்னைக்கு 660 ரூபாய். அதோட சேர்ந்தது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவனுக்கு. அந்த அளவுக்கு
கும்பகோணம் பையனுக்கு இப்போ வந்து 660 போட்டேன். ஒரு கிலோ 660 அது எங்க போய் போடுவீங்க? தேனி மார்க்கெட் எல்எஸ்ல இருக்கு மார்க்கெட், கவர்மெண்ட் மார்க்கெட். அங்க வந்து பிரைவேட்ல இருந்து ஆள் வருவாங்க, நம்ம தான் சொசைட்டிக்காரங்க சர்வே சங்கம் அப்படி பிரைவேட் சங்கத்துல வருவாங்க. வந்து அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணுவாங்க அந்த தரத்தை பொறுத்து. அதுக்கு மேல கொஞ்சம் போட்டி ஆள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அதிகபட்சமா போகும், கிலோவுக்கு 100-150 வரைக்கும் போகும். இப்போ கவர்மெண்ட்ல ஒரு 600 பிக்ஸ் பண்றாங்கன்னாக்கா கொஞ்சம் போட்டி இருந்தா 700-750 வரைக்கும் போகும். அது நம்ம இங்க இருந்து கலெக்ட் பண்ணிட்டு போய் நம்ம தான் வைக்கணும். நம்ம தான் அவங்க இங்கே வருவாங்க. இங்க வந்தாக்கா நம்ம வரி கட்டணும், வரி அங்க போனா வியாபாரிகள் வரி கட்டணும், நம்மளும் வரி கட்டணும். இப்போ ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு கூட போறோம்னு சொன்னாக்க ஒரு 700 ரூபாய் 900 1000 வரைக்கும் நமக்கு வரி கட்ட வேண்டி வரும். அதே மாதிரி அவங்க வரைக்கும் வரி வசூல் பண்ணுவாங்க வியாபாரிக்கு. ஆமா, கவர்மெண்ட்டுக்கு போகும். அப்ப இடைத்தரம்பது இதுல நம்ம வந்து பராமரிப்புனா என்னென்ன பராமரிப்பு பண்ணுவீங்க? பராமரிப்புனாக்க இதுல வந்து பராமரிப்புன்றது வந்து இலை வந்து தரமான இலை வேண்டும். அதுக்கு தான் தொழு உரம் போடக்கூடியது. ரசாயன உரம் போட்டோம்னா அதுல வந்து குரோத்து கிடைக்காது. குரோத்து கிடைக்கிறதானது தொழு உரம் போடுறது. இலை நல்லா இருந்தாலே பூச்சி ஆரோக்கியமா வரும். இது வந்து இடவசதி கரெக்டா கூட வெண்டரைக்கு வந்து அந்த பருவல தான் அந்த கூலிங்னா கூலிங் வெப்பம்னா வெப்பம் கரெக்டா அவங்க ஸ்பின்லர் போட்டுருங்களா மேல இந்த வெயிலுக்குள்ள காலையில 10 மணி போட்டது இந்த ஸ்பின்லர்ல ஓடிச்சு இருக்கும். ஏன்னா தகரம்னால இது ஒரு ஹைட்ல அந்த அந்த வந்து தேவையில்லை, மரம் இருக்கிறதுனால இது தண்ணி இருக்கிறதுனால மட்டை போட்டுருக்கோம். வெக்க வராம இருக்கிறத ஸ்பின்லர் போட்டு விட்டோம். இதுதான் இது வந்து நமக்கு மாசத்துக்கு வந்து ஒரு முறை பீச்சிங், ஒரு முறை சுண்ணாம்பு வாங்குவோம். அப்புறம் இந்த அஸ்திரம் ஒண்ணு இருக்குது. ஆமா, அது வந்து நம்ம இது பூரா கிளீன் பண்றது. அப்புறம் இந்த விஜிகான்சில் பவுடர், சுண்ணாம்பு பவுடர் துணி மேல போடுறது. தொழிலுக்கு 2க்கு வந்து நம்ம வேலை பார்க்க மாட்டோம். நமக்கு வந்து நமக்கு இப்போ 17 வேலையில வந்து 2 நாள் வேலை நமக்கு வந்து இறப்படாத வேலை. அந்த 17 நாள் வளர வச்சுக்கிட்டோம்னு சொன்னா ஒரு 3 நாளைக்கு நமக்கு வேலை இல்லை. 4 நாள் எடுத்து குப்பையே இல்லாம 5 நாள் கூட பிரிச்சு நம்ம 5 நாள் போட்டு 6 நாள் மார்க்கெட்ல வந்து மார்க்கெட். கவர்மெண்ட் அரசாங்க சைட்ல இருந்து என்னென்ன உதவி உங்களுக்கு பண்றாங்க இது வளர்க்கறதுக்கு? இது வளர்க்கறதுன்னா செட்டு வாங்கி ஃபுல்லா கொடுக்குறாங்க. இப்போ அதே சொல்ல 4 லட்சம் கொடுக்குறாங்க, எனக்கு 3 லட்சம் கொடுத்தாங்க. அந்த செட்டுக்கு 3 லட்சம் கொடுத்தாங்க. இப்போ அந்த செட்டுக்கு இருந்தா அதுக்கு 3 லட்சம் கொடுத்தாங்க. இதுக்கு வந்து அப்ப மானியம் கிடையாது, இந்த செப்டம்பர்ல மானியம் கிடையாது. அப்படி இருந்து அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடுத்தாங்க இந்த செட்டுக்கு வந்து. இது இந்த மானியங்கிறது வந்து நீங்க உங்களோட கை காசு போட்டு அப்புறம் தருவாங்களா? இல்ல இப்ப நாத்து நம்ம வாங்கி வரேன்னு சொன்னா நாட்டு காசு நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும். நம்ம அக்கௌண்ட்ல வந்து அவங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னு சொன்னாக்கா திருப்பி நம்ம அக்கௌண்ட்ல வந்து 1 மாசத்துல நமக்கு வந்துருவாங்க. நாத்து நடவு எவ்வளவோ ஏக்கருக்கு நாத்து நேரமா அது நம்ம கை காசு பண்ணணும் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி செட்டுக்கு வந்து நம்ம கட்டிக்கிட்டு வேண்டியதும் அந்த செட்டு முடிஞ்சிருந்ததுன்னா முழுசா வந்துடும். எவ்வளவு கொஞ்சம் கொடுப்பாங்க அது வந்து செட்டு முடிஞ்சுச்சுன்னா முழு காசு நமக்கு வந்துடும். அதனால அந்த வருமா வராமல் நினைக்க வேண்டியது. இந்த துறையை பொறுத்தளவுக்கு பர்ச்சேஸ் துறையை பொறுத்தளவுக்கு நல்ல விவசாயிகளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்காங்க. இப்ப மத்த விவசாயம் பண்றவங்க அதை விட்டுட்டு இதை எடுத்து நடத்தலாமா? அவங்க இப்ப நிறைய பண்ணிக்கிறாங்க, இப்ப மாறுறாங்க. இப்ப நிறைய வந்து ரேட் நல்லா கிடைக்குது. இப்ப கவர்மெண்ட்ல இருந்து இப்ப 4 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. 7 செட்னா 4 லட்சம் அவங்க கொடுக்குறாங்க. அதனால இப்ப வந்து நிறைய பேர் இந்த வசதி வாய்ப்பு இருக்குது நமக்கு பண்ணலாம். நிறைய பேர் இந்த மாடு வந்தோம்னா ஒரு மாடு 20,000 50,000 10 மாடு இருக்குன்னா 7 லட்சம் கையில இருந்து கொடுக்க வேண்டிய வரும். திருப்பி அதுக்கு செடி பண்ணாலும் கையில இருந்து அதுக்கு போடணும். அப்படி 10 லட்சம் ரூபாய் வந்துடும். அதுக்கு ஆள் போட்டு செய்யணும். இது நம்மளே செஞ்சுக்கலாம். இப்ப 100 குழுன்னு சொன்னா 2 பேர் போதும். கணவன் மனைவி இருக்காங்கன்னா அவங்களுக்கு சரியா போயிடும். இப்ப நாங்க இருக்கிறதுனால ஒரு ஆள் சேர்க்கணும். அதாவது இப்போ செலவு நம்மளோட செலவு இது போக லாபம் மட்டும் எவ்வளவு இருக்கும்? லாபம் அதங்கலாம். இப்ப வந்து 100 குழு வச்சோம்னா 100 குழு 100 எடுக்கிறாங்க, 100 குழு எடுக்கிறாங்க. எல்லாருமே 100 110 கூட எடுக்கிறாங்க. ரேட்டு வந்து இப்ப அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து 73,000 வந்துருக்குங்க. இதுல ஒரு 20,000 செலவு ஒரு 50,000. இது இதுல வந்து எல்லாம் அதிகமா இருந்துச்சுனாக்கா நமக்கு அது ஒரு போனஸ் மாதிரி தான். இதே நம்ம குழு அதிகமா வைக்கிறது நம்ம வெயில் அதிகமா 50 லட்சம் சேர்த்து கிடைக்குன்னா அதே நீங்க பணம் என்ன தரேன் எக்ஸ்ட்ரா தேவை வரும். மற்ற விவசாய தொழிலை உட்படுறப்ப வந்து இந்த பட்டுப்புழு வளர்ப்பு தொழில் வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்ச முதலீட்டு, அதே மாதிரி கவர்மெண்ட் கிட்ட இருந்து வர மானிய திட்டங்கள் வந்து இதுக்கு நிறைய இருக்கு. அவர் சொன்ன மாதிரி அந்த செட்டுக்கு மட்டுமே 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. அது போக உங்களுக்கு இந்த பவர் டில்லரு அதே மாதிரி இதெல்லாம் கொடுக்கறனால வந்து விவசாயத்தை தாண்டி இந்த மாதிரி ஒரு தொழில் முனைவர்கள் இருக்கீங்க அப்படின்னா, இல்ல விவசாயத்தை விட்டுட்டு நான் வேற ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா இந்த பட்டுப்புழு வளர்ப்பு உண்மையான லாபகரமானது. இந்த மாதிரி வீடியோகளுக்கு நம்மளோட பிரபு அக்ரி கன்சல்டன்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.